அவார்ட், பெஸ்ட் எடிட்டருக்கான அவார்ட். அதை பத்தி ஒரு ஏவி ப்ளீஸ். பெஸ்ட் எடிட்டர். The nominees are Madan Thapa, Climax and Shu Thandiram. Anbila Madi, Diamond and Voina. Vachu, Nirabaradi. இன்னைக்கு வந்து ஒருத்த மேல கைய வைக்கிறோமே, கழுவிக்கிட்டு வைக்கணும் தெரியாதாடா உனக்கு? Best editor and the winner is Mr. Vachu. Congratulations Vachu. இங்க இருந்தே உங்க டீமுக்கு flying kiss கொடுத்துருங்க அப்படியே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கீங்க. பட் இந்த பயணத்துக்கு நடுவில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நீங்கள் சம்பாதிச்ச இந்த ரசிகர்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்காங்க சார்? அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன். முதல்ல இங்கே பங்கு பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆசையும் கனவும் சீக்கிரமாக நிறைவேறட்டும். நல்லபடியாக பெரிய ஸ்க்ரீனில் சூப்பராக வரட்டும். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே மட்டும்தான் கனவு கண்டா அது வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லோரும் ஊரை கூட்டு காமிச்சு பந்தா பண்ணலாம். அதுக்கு இந்த இடம் வந்து செம்ம இடம். அது என் கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். பட் ஆனால் வாய்ப்பு தேடி முடிச்சுக்கும் போது சரி சான்ஸ் இல்லைன்னு சொல்லி டப்பிங் யூனியன் கார்டெலாம் வாங்கினேன். டப்பிங் யூனியனில் எனக்கு பெருசாக வாய்ப்பு வரலன்ற பட்சத்தில் 4 இயக்குனர் 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன். அப்போ துரு ராவணம் 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு துருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கார்த்தி சுப்ராஜ் சொல்லும்போது அது நிறைய காமெடி இருந்தது. நான் எனக்கு காமெடி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கர் படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரத்தை நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவர் ரொம்ப நல்லா நடிப்பார். நான் அவர் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அப்போ மணிகண்டன் தான் சொன்னார் என்கிட்ட, காக்கா முட்டை மணிகண்டன் சொன்னார் உங்களுக்கு நல்லாவே வரும் நடிங்கன்னு சொன்னார். எனக்கு நடித்ததுக்கப்புறம் தெரியும் எனக்கு காமெடி வரும்னு. ஸோ எனக்கு வருமா வராதான்னு எனக்கே தெரியாத போது எனக்கு வரும்னு நம்பிக்கை கொடுத்த இடம் வந்து இந்த 4 இயக்குனர் இந்த ஸ்டேஜ். நான் 2 ஷார்ட் நடிச்சும்போது வீட்டில் ரொம்ப ப்ரெஷராக இருந்தபோது வேலைக்கு போயிடலான்னு சொல்லி பயோடாட்டா ரெடி பண்ணும்போது என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் இப்போ தான் ஏதோ நடிக்கிற மாதிரி தெரியுது, இந்த நேரத்தில் ஏன்டா வேலைக்கு போகிற சொல்லி திட்டினான். அப்போ அவன் திட்டினதுக்கு காரணம் இந்த 4 இயக்குனர் ஷோ தான் காரணம். ஊர் உலகம் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை பெருசு இல்லை, நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் பெருசு. எனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சது வந்து இந்த ஷோ மூலமாக அது நடந்தது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு வில்லனாக பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி இத்தனை வருஷமாக சொல்லிட்டுருப்பாங்க. ஹீரோ வந்து எப்படி வில்லன் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அப்புறமா வந்து ஹீரோ வந்துட்டு எப்படி டிவியில் ஒரு ஷோ பண்ணுறது அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் பண்ணாத விஷயங்களே இல்லை. எல்லாத்தையும் ரொம்ப தைரியமாக பண்ணுறீங்க, மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் மக்கள் ஏற்றுக்கிறாங்கிற தைரியமாக எல்லாத்தையும் உடச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையா? எதையுமே சுவாரஸ்யமாக சொன்னால் மக்களுக்கு பிடிக்கும் தான் என்னோட பெரிய நம்பிக்கை. எப்பயுமே அதுதான் எனக்கு இருக்கும். அது மேடையில் பேசுறதா இருக்கட்டும், அது வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், எனக்கு அது பை ப்ராக்டிஸாக ஆகிடுச்சு. எங்கே எது பேசினாலுமே சரி, அது முடியும் போது ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட் அது முடியணும்னு நான் நினைப்பேன். அது ஆக்சுவலாக வந்து ஸோ நான் என்னை பொறுத்தவரைக்கும் வெளியே இருக்கிற இடம் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். அது ஒரு ஒர்க் பண்ணி பார்க்குறது தான் கேமரா முன்னாடி நான் நினைக்கிறேன். ஸோ லைஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற இடம் அப்படி தான் இதுவும். பட் வில்லனுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரியல் லைஃப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அது எல்லாம் மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இருக்கிறது வந்து நம்ம இவங்களுக்கு இந்த முகம் அவங்களுக்கு இந்த முகம் இருக்கும். அப்புறம் எல்லாரும் லைஃப்பில் எல்லோரும் ஹீரோ இல்லை. நான் சில பேருக்கு ஹீரோவாக இருப்பேன், ரியல் லைஃப்பில் சில பேருக்கு வில்லனாக இருப்பேன். என்னை பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க. நான் சண்டை போட்டிருப்பேன், நான் திட்டியிருப்பேன், அவனுக்கு என் மூஞ்ச பாய்ச்சா எரிச்சலாக இருக்கும். ஸோ எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஹீரோ கிடையாது நான் நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ப்ரெஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அப்படி ஒன்று கிடைக்கணும்னு சொல்லிட்டு. நிஜமாக தளபதி விஜய் சேதுபதி காம்பினேஷன் இதை ஷோவில் புறமா கட் பண்ணுறதா கேட்குற கேள்வி இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காம்பினேஷனாக பார்க்கப்படுது. 2 பேரையுமே காமிக்கும் போது இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இதை மற்றவங்களாம் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் விதை நீங்கள் போடுது. சொல்லுங்கள், இந்த படத்தில் என்ன விஷயங்கள் சேர்ந்து பண்ணலான்னு தோணுச்சு? ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கா? இல்லைன்னா எப்போ போல் சிரிச்சிருவீங்களா? நெகட்டிவ் அவ்வளோதான். அது பியூர் ஈவில். எனக்கு இதை நெகட்டிவ் பண்ணுறதுக்கு சில காரணம் சொல்லுவாங்க. இவர் இதனால் கெட்டவர், இந்த செயல் செஞ்சனால இவர் பாதிக்கப்பட்டார், இதனால இவர் இப்படி ஆனார். ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஒருத்தர் ஹீரோவாக இருக்கிறதுக்கு காரணம் இல்லை, ஆனால் ஒருத்தன் வில்லன் ஆகிறதுக்கு காரணம் வச்சுருக்காங்க. எனக்கு அப்படி இல்லை. ஈவில் வந்து ரொம்ப பியூரானது நான் நம்புகிறேன். ஈவில் வந்து இட் இஸ் டிமாண்ட். இந்த இடத்தோட டிமாண்டில் அது இருக்குது, அதனால் அதுவும் இருக்குது நான் நம்புகிறேன். அது ரொம்ப பியூர். அதுக்கு வந்து காரணம்லாம் இல்லாமல் பச்சையாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எனக்கு ஆசை. அது கிடைக்குமான்னு தெரியல. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு சொன்னா அவர் ரியல் லைஃப்ல ஹீரோவா வில்லனா? கேரக்டர் ஆர்டிஸ்ட்.
எல்லாவுமா இருப்பேன். அதனால் இதுவாக கிடையாது, எல்லாமே நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட். அப்பா, அண்ணன், பாய் ஃப்ரெண்ட், புருஷன், தாத்தா எல்லாவுமா இருப்பேன். ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் நான், எல்லாத்துக்கும் பொருந்து வரலாம். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் நீங்கள் அவங்க இடத்துக்கு போகலாம். நன்றி. இப்போ அடுத்ததா இன்னொரு படத்தை பார்க்கறதுக்கான நேரம். முதல்ல அஸ்வினை கூப்பிடலாம். படத்துக்கு என்ன பேர் வச்சிங்க? இது ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஸோ நான் கடைசியில் நான் சொல்லுவேன். ஸோ அஸ்வினோட ஷார்ட் மூவி உங்களுக்காக. ஒரு வானவில் அந்த வர்ணம் ரிங் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி செலக்ட் பண்ண? ஆக்சுவலாக உன் கண்ணை விட ஏதாச்சும் அழகாக இருக்குமான்னு தேடி பார்த்தேன். அப்போ தான் இந்த ரிங் கிடச்சிது. உன் கண்ணை விட எதுவும் அழகில்லை, பட் ஸ்டில் லைட்டாக மேட்சிங். சினிமா டைலாக்கை டப்பா அடிக்கிறது நிறுத்தினாவே உருப்பிட்டுருவேன். ஜஸ்ட் a second. யா. Hey, what's up? என்னாச்சு? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? இல்லை, இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன். பாஸ் கூட ஒரு சின்ன மீட்டிங். ஐம் இன் த மிடில் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸோ இப்போ வர முடியாது. டேக் கேர். ஓகே, பை. யார்? கார்த்திக், என் காலேஜ் ஃப்ரெண்ட். அவனுக்கு ஏதோ பணம் வேணுமா. ஏதாச்சும் அவசரமாக இருக்க போகுது. அவன் சும்மா ஏதாவது குடிக்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுவான். ம். அம்மா, அவள் ஒன்றும் எதுவும் பண்ணலையா? என்ன சார்? நாசமாக போச்சு. உன் ஃப்ரெண்டை கொண்டிருக்காளே, ஒன்றும் பண்ணல? இல்லை சார், அவளை கொண்டுட்டு முறைச்சு பார்த்துட்டே இருந்தா சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காஃபி ஷாப்லேருந்து நேராக இங்கே தான் சார் ஓடி வரேன். கணேஷ், அவளை சட்டை எடுத்துடா. காஞ்சி போன இட்லி மட்டும் ஏன் வர வாங்கிட்டு இருக்கானுங்க? சார், நான் இங்கே பதட்டமா பேசிட்டு இருக்கேன். சட்னிக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சார், ஆக்ஷன் எடுங்க சார். இந்த பாருமா, நீ சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் அந்த காஃபி ஷாப்பில் நடக்கவே இல்லை. ஐயோ, வளர்றோம். இந்த சம்பவம் நடந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? அதாவது 8 மணி. நீ அந்த காஃபி ஷாப்பில் எத்தனை மணிக்கு போன? ஒரு 7 மணி இருக்கும் சார். இந்த ஃபுட்டேஜை பாரு. நீ மட்டும்தான் தனியாக அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்க. உன் பாய் ஃப்ரெண்டையும் காணோம், கொலை பண்ணதா சொன்னிய அந்த பொண்ணையும் காணோம். இல்லை சார், சான்ஸே இல்லை. இருமா, அந்த பையன் சித்தார்த் சார். சித்தார்த், அவனுக்கு கால் பண்ணு. இல்லை சார், ஒன்றா இருக்காதம்மா, கால் பண்ணு. சித்தார்த், இஸ் இட் யூ? என்னாச்சு? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? சித்தார்த், நீ எங்க இருக்க? நான் உன்னை உடனே பார்க்கணும். இல்லை, இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன். பாஸ் கூட ஒரு சின்ன மீட்டிங். No, I want to meet you now. Please, office வெளில வா. I'm coming there. I'm in the middle of some important work. So இப்போ வர முடியாது. Okay, carry on. ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணு. Take care, okay? Bye. ஹலோ, சரிண்ணா, பேசு. ஹலோ. ஹாய் ஷரன், ஹவ் ஆர் யூ? யாரு? டாக்டர் அர்ச்சனா பேசுகிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்ல. பட் அங்கே போலீஸ் ஸ்டேஷனே இல்லையே. யோ, எவ்வளோ நேரம் ஷாஸ் கேட்குறது? வெறும் இது திரு நாசாகிறதுக்கா? இந்த சனி வேற கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கு. ஷரன், யூ தேர்? ஓகே ஷரன், டோன்ட் பேனிக். இதுவும் யோசிக்காதீங்க, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஸோ ஷரன், how was your day? அவளை நான் பார்த்தேன். யாரை? சித்தார்த்தை கொன்னவளை.
யார் அது? காஃபி ஷாப்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் நான் சித்தார்த்தை பார்த்தேன். ஆனால் வேற ஒரு பொண்ணோட. நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். They went to the same cafe. அங்கேயே ஒளிஞ்சிருந்து I was trying to see her. ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு என்னால் பார்க்கவே முடியல. Then something strange happened. நான் அவளை பார்த்தேன். அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நோ. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. வெயிட் a செகண்ட். முதல்ல நீங்கள் சொன்னீங்க கெஃபேல ஒளிஞ்சு நின்று சித்தார்த்தையும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருந்தேன்னு. இப்போ சொல்கிறீங்க சித்தார்த் கூட கெஃபேல இருந்த பொண்ணே நீங்கள் தானு. எப்படி ஒரே நேரத்தில் நீங்கள் 2 இடத்துல இருக்க முடியும் ஷரண்? ஐ டோன்ட் நோ. ஓகே, பேனிக் ஆகாதீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சித்தார்த் கூட நீ கெஃபேக்கு போனேன்னு சொன்ன இல்லையா, அந்த கெஃபேக்கு நீ மட்டும்தான் தனியாக போயிருக்க. அப்புறம் சித்தார்த் வந்தா, ஆனால் வேற ஒரு பொண்ணு கூட. உங்களில் யாரோட கெட்ட நேரமோ தெரியல, நீ அதை நேரடியாக பார்த்துட்ட. ரிங் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி செலக்ட் பண்ண? ஆக்சுவலாக உன் கண்ணை விட ஏதாச்சும் அழகாக இருக்குமான்னு தேடி பார்த்தேன். அப்போ தான் இந்த ரிங் கிடச்சிது. உன் கண்ணை விட எதுவும் அழகில்லை. ஜஸ்ட் செகண்ட். ஏய், வாட்ஸா? சிதா, நீ எங்கே இருக்க? இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன். பாஸ் கூட ஒரு சின்ன மீட்டிங். நான் உன்னை பார்க்கணும். I want to see you now. I'm in the middle of some important work. So இப்போ வர முடியாது. நான் இப்போ ஆஃபீஸ்க்கு வரேன். நீ ஆஃபீஸ் விட்டு வெளில வா. Take care, okay? No, சித்தார்த். சித்தார்த். சித்தார்த் கூட கெஃபேக்கு வந்திருந்த அந்த பொண்ணு தான் அவனை கொலை பண்ணதா நீ இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா? ஆமாம் ஷரண், யூ சஃபரிங் ஃப்ரம் ரெப்பிடேட்டிவ் கம்பல்ஷன் சிண்ட்ரோம். இந்த 2 வருஷமா இதே விஷயத்தை தான் நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நடந்தது யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. அண்ட் யூ நோ ஒன் திங். ஏய், ஷரண் உங்களை கூப்பிடுறாங்க. ஒன்னதான் மரியாதையா சாப்பிடு. இன்னைக்கும் அதே ட்ராமா பண்ணாத. ரிங் ரொம்ப அழகாக இருக்கு. எப்படி செலக்ட் பண்ண? ஒரு வித்தியாசமான படைப்பு. பல பேர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ உங்கள் படைப்பு எந்த அளவுக்கு ஜட்ஜஸ் மனசில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்ரியலிசம் நீங்கள் பண்ணது. உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு இருக்கு. ஆந்திரே பிரித்தான் என்பவர் வந்து ஏர்லி 90s லாஸ்ட் 5 டிகேட்ஸ் பேக் சொன்னது. அதனுடைய அழகான தமிழ் பதிவாக நான் பார்க்குறேன். சர்ரியலிசமுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் இந்த ஃபிலிம். கிறிஸ்டோஃப் நோவுடைய இர்ரிவர்சிபிள் படம் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் இந்த லூப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எது பிகினிங், எது மிடில், எது எண்டுன்னு தெரியாமல் திருப்பி லூப்பில் வர்றதுங்கிறது. இது மாதிரி உங்களுடைய உலக சினிமாவுடைய ஒரு 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 தாக்கம் அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஷார்ட் டிவிஷன், பர்ஃபெக்ட் பிக்சர், பர்ஃபெக்ட் க்ளோஸ்அப்ஸ், ஸோ தட் வி டோன்ட் ஃபர்கெட் தி ஃபேஸஸ். அந்த சைக்காட்ரிஸ்ட் தான் எண்டில் ஜெயிலராக வராங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த பதிவு, இந்த ஷார்ட் இங்கே கட் பண்ணோம், ரெப்படிட்டிவ் அப்படின்னு வரும்பொழுது இதோட நிறுத்திட்டா போகிறோம். இதுக்கு மேலே ப்ளீட் ஆகக்கூடாது ஃப்ரேம்ஸு. அந்த மாதிரி வெரி ஆஸ்டியர் டிசிப்ளின்டு ஃப்ரேமிங்.
இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து gives the feeling that you are a very matured filmmaker. Thank you so much sir. Thank you so much. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. We'll hope for the best. All the best. Thank you so much. அடுத்தா நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் கேட்டகரி அவார்ட் பெஸ்ட் VFX. அத பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். Best Visual Effects. The nominees are Madan Thapa, Tara. Anbalagan, Mirigina Jumbo. Anish, Dur. And the winner is Mr. Anbalagan. Mirigina Jumbokaga Anbalagan. Congratulations. Thank you so much. அடுத்ததா நம்ம ஷோல இன்னொரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் சாரங்கி மனோன்மணி. Let's welcome Sarangi Manonmani அவர்கள்.
அடுத்ததாக பார்க்க போகிற அவார்ட் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபருக்கான அவார்ட். அதுக்கான ஒரு ஏவி ப்ளீஸ். Best Cinematographer. The nominees are Ajay, Climax and Shootandiram. Dileepan, Diamond and Why Not. ருக்கு நில்லு. நான் இங்க வந்துடக்கூடாது, நீ கிளம்பு. இல்ல சொல்லு என்ன. Anthony Rosario, 201 and Wildcard. ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை கொடுக்கறதுக்காக எவர்கிரீன் எவர் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் அவங்களுடைய பெரிய பெரிய ஃபேன். இங்கிருந்து நான் அவங்களையே வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் our very sweet and gorgeous Nadia Ma on stage. Best cinematographer, Mr. Ajay. அடுத்த கண்டஸ்டன்ட் இப்ப மேடை கூப்பிட போறோம். ஸோ இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அத்தனை ஆண் கண்டஸ்டன்ட்க்கு மத்தியில ஒரு பெண்மணியா நின்று இவ்வளவு தூரம் சாதிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் இவங்க. ஸோ கண்டிப்பா இவங்க ஒரு சிங்க பெண் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த சிங்க பெண்ணை தான் இப்ப மேடை கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் ராஷ்மி பேடி ஆன் ஸ்டேஜ். நமஸ்தே ராஷ்மி, நைஸ் டு see you here. வணக்கம் வந்துருச்சா? அமேசிங் அமேசிங். அதாவது தமிழ் தெரியாது, தமிழ் புரியாது, பட் வந்து அவங்க நிறைய கத்துக்கிட்டு அமேசிங்கா நிறைய மூவிஸ் நமக்காக கொடுத்திருந்தாங்க. So tell me about your film. What kind of film? The film is about a son who wants to fulfill his father's last wish, which is to take bath in a lake which exists no more. Okay, so what is the name of your movie? Enge Eri. Okay, so Enge Eri உங்களுடைய திரைப்படத்தை பார்த்துடலாமா? Yeah. Let's look at the movie. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வா. கால் எடுத்து. எங்கள் குடும்பத்துலலாம் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்ததில்லை டாக்டர். நீங்கள் எவ்வளோ பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. பணத்துக்காக சொல்ல வரலங்க. அவர் உங்களோட வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு படுது. அவரை கரெக்டாக மருந்து கொடுங்க. அப்புறம் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். மதியழகன் எது முக்கியம்னு நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ நாள் இருக்குங்கிறதா இல்லை எப்படி இருக்குங்கிறதா? தாத்தா உடம்பு சரியாயிடுச்சா? அப்படியா? அப்பா வந்து இப்போ முடிவெடுக்கிற நிலமையில இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அவருக்காக நீங்கள் தான் யோசிச்சு அவர் மனசை புரிஞ்சு ஒரு முடிவெடுக்கணும். நினப்பெல்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்குமே, அரச மரத்தை ஒட்டி. அதில் எவ்வளோ சந்தோஷமா குளிச்சிருக்கோம். எனக்கு அதில் குளிக்கணும் போல இருக்கு. வா போலாம். அங்கே போனா எத்தனை அரச மரத்தை ஒட்டி அந்த ஏரியில எவ்வளோ தண்ணி இருக்கும். வா அங்க போய் குளிச்சு வரலாம். எப்ப பாரு ஏரிக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியா இப்ப இல்லைன்னு லட்சம் தடவை அவர்கிட்ட சொல்லியாச்சு. சாப்பாட்டு மேல எதுக்குங்க கோவத்தை காட்டிட்டு இருக்கீங்க? அவர் என்ன வேணுட்டா பண்றாரு? அவர் சொல்றது அவரே மறந்துடுறாரு. அவருக்கு மறந்துடுது, எனக்கு மறக்கலையே. அவர் கேட்குற ஒரு விஷயத்த கூட செய்ய முடியலன்னு எனக்கு கில்ட்டியா இருக்கு டெய்லி. நம்ம ஏன் இங்கே ஏதாச்சும் ஏறி பார்க்கக்கூடாது? நம்ம கதிர் ஸ்கூல் கிட்ட கூட ஒன்று இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா?
என்னப்பா? சரி போலாம். வேணா ஒன்று பண்ணுவோமா? நான் கிரவுண்டில் பெருசாக ஒரு பள்ளம் தோண்டி அதில் தண்ணி தண்ணி வச்சுருக்கீங்க, பிடிச்சிங்க. மதி காலையில் ஏரிக்கு போகணும்ல, சீக்கிரம் போய் தூங்கு போ. இந்த டப்பு எவ்வளோ வெயிட் தாங்கும்? அது 30-35 கிலோ தாங்கும். இது உடஞ்சிடாதுல்ல? 5000 ரூபா ஆகும். வெயிட் தாங்கும்ல? 5000 ரூபாய்க்கு கம்மி வராது. லீக்கெல்லாம் ஆகாதே? பா வாங்க ஏரிக்கு போகலாம்.
மெதுவா மெதுவா பா 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 சேரன் சார்லேருந்து சார் சொல்லுங்கள் சார் எங்க ஏரி எப்படி இருந்தது? வாழ்த்துக்கள் முதல்ல. Thank you very much. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இது ஏரியிலேருந்து நம்ம பாதுகாக்க தவறின எல்லா விஷயங்களுக்கும் இந்த படம் பொருந்தும். அதை வந்து ஒரு சின்ன கான்செப்டுக்குள்ளே ஒரு தாத்தா ஒரு அப்பாவையும் ஒரு பையனையும் வச்சு நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. காளி வெங்கட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப வாழ்த்துக்கள் உண்மையிலே. தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பர் உங்களோட பர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி அப்பாவும் பர்ஃபெக்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருந்தார். அப்பாவோட ரியாக்ஷன்ஸ் அது அந்த எங்கேயாவது ஒரு ஏரியில் போய் திரும்ப குளிச்சிட மாட்டாரா ஒரு வாட்டின்னு நமக்கே ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ குட் அட்டெம்ப்ட். Amazing. எல்லா கேர்ள்ஸ் சார்பா I salute you. All the very best. Congratulations and we'll hope for the best. Thank you so much. அடுத்ததா நம்ம பார்க்க போற இந்த கேட்டகரி பெஸ்ட் டயலாக் ரைட்டர். அதுக்கான நாமினேஷன்ஸ் இதோ. Best Dialogue Writer. The nominees are Ganesh Raja, போரிட பழகு. செலஞ்சு போன இத பழையபடி கொண்டு வாடா பாப்போம். என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? சார் 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 ஏய் சார் அடிக்காதீங்க. ஏய் ஒரு சின்ன பொருளை உடைச்சு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டான். எனக்கு முன்னாடியே திமிர்ற அடிச்சு ஜட்டியோட உட்கார வச்சிரும். உட்கார. கார்த்திக் சுயம், விஜய் அர்ஜுன், ஹாப்பி எண்டிங். நீ முதல்ல எழுந்துரி. நான் இருக்கிறது முக்கியம் இல்லை தம்பி, புரியுதா? ராம்னா, பசுமை வழிச்சாலை. ஐயா எங்க வந்தீங்க? எதுவும் சொல்லவே இல்லை. உங்க ஊர்ல ஹைவேஸ் வருதுல்ல, அதுக்கு இடத்தையெல்லாம் அளக்க வந்தோம். ஐயா ரோடு ஐயா வீட்டு மேலே கீழே போட்டுறாதீங்க. இதை விட்டா நாங்கள் 2 பேரும் சுடுகாட்டுக்கு தான் போய் சேரணும். Best Dialogue Writer and the award goes to Mr. Ramna. Thank you sir. Okay, so நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸ், த்ரில்லிங் மூமெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுது, யாருக்கு எந்த பரிசு போக போகுது, இந்த டென்ஷன்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சின்ன டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா முன்னா? ஆமா, நமக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் காத்துட்டு இருக்காங்க இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக. Let's welcome all the dancers to rock the stage.
அடுத்ததா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபீமேல் அதுக்கான நாமினேஷன்ஸ் பார்க்க போறோம். நாமினேஷன் பார்த்துட்டு யார் அவார்ட் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? அந்த நாமினீஸ் ஆர் Best Actress. The nominees are Srisha, Pulari and நினைவிலே புதுசுகம். நான் உனவா சாக தயாராகவும் இல்ல, எனக்கு காதல் மேல நம்பிக்கையும் இல்ல. ஆளை விடுறியா? பிரியா ராஜ்குமார், உயிரினில் உணரணும் மெல்ல. உனக்கு மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாது. செம்மலர் அன்னம், பேசாத பேச்செல்லாம். ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை கொடுக்கறதுக்காக எவர் கிரீன் எவர் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ், இன்ஃபேக்ட் நான் அவங்களுடைய பெரிய பெரிய ஃபேன். இங்கிருந்து நான் அவங்களையே வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் our very sweet and gorgeous Nadia ma'am on stage. மேம், இந்த அவார்டு உங்க கையால நம்ம நாளை இருக்கிற டீம்ல ஒர்க் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ்க்கு போகும்போது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த அவார்ட் கோஸ் டு எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். எவ்வளோ டேலண்ட் இருக்காங்க, இது பார்க்கும்போது எங்களுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இன்னும் திருப்பி ஆக்டிங் ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. நாங்கள் எல்லாம் we learnt it on the job. We didn't come as prepared. But it's beautiful, it's very challenging for all the new aspiring directors and artists and technicians. But it's a huge field ungalku ellarkum, and there's a lot of opportunity. So tap at every opportunity that you get. So wish you all the very best and lots of success. Announcing for the best actress, it's Miss Srisha. Meet and Eat Family Restaurant வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் complete kitchen is a smart kitchen வழங்கும் gas stove உங்களுக்காக. Thank you ஸ்ரீஷா. கண்டிப்பா நீங்க செம்ம ஹாப்பியா இருப்பீங்க. இந்த மொமெண்ட் நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தட்பமில் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ கிஷோர் அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்யூ என்னை நாளை இயக்குனருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் மை மாம், ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் ஹர். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ மா. Thank you so much. Thank you Ajit and thank you Ramna for giving me Pulari and நினைவிலே புதுசுகம். Thank you so much. அடுத்ததா யார் பார்க்க போறோம்? முன்னா நெக்ஸ்ட் பிரகாஷ். படத்தோட பேர் சொல்லுங்க பிரகாஷ். குட்டி தாதா. முடிச்சிருடா, வலி தாங்கல. ஏய், ரொம்ப அவசரப்படாத. எம வந்து உன்னை கூட்டு போறதுக்கு இன்னும் நேரம் டேய், என்னடா இது? மூஞ்சி அடிச்சு குருதி புறால் கமல் மாதிரி ஆக்கிட்டீங்க. தேங்க்ஸ்ண்ணா. லேபிள் போடுறது பத்தியா அது? ஏண்டா என்ன போடுறதுக்கு ஏன் ஏரியாலேயே ரூட் வச்சுக்கிறீங்க? யாரா அவங்க ஊட்டி விட்டது? கோல்டுஜியா? நீலாவா? சொல்லு, சொல்றா சொல்றா. கோலிச்சேனா, கோலிச்சேனா, கோலிச்சேனா. நான் விட்டுறேன், நான் கோலிச்சேனா, நான் விட்டுறேன், என்ன விட்டுறேன், என்ன விட்டுறேன். விட்டா ஓடினோம். ஓடி போயிரண்ணே, ஓடி போயிரண்ணே. ரைட்டு, கண்ணிலே போட விட்டுறா. ஏய், என்னடா ஓடுறா? ஓடுறா, ஓடுறா. முடிச்சுட்டா? இதெல்லாம் அப்படியே விட்டுருணும். நம்மளை பார்த்தா ஏன் பயப்படுறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கதை வேணும்ல. இவன் போய் சொல்லுவான். டே பஞ்சு, நான் எரிச்சல் ஆகுதுடா. எனக்கு உங்களை பார்த்தா அப்படிதான் தோணுது. ஏய், மூத்திரம் போ சொல்ல எரிச்சல் ஆகுதுன்னா அங்கேயா? அடி வயிறு வேற வலிக்குது.
டாக்டர் வர சொல்லு. அண்ணா நேற்றுக்கு ஃபோன் பண்ண அவங்க பொண்டாட்டி பிளு பிளுன்னு கத்தாது. மயிறு மணி என்ன ஆகுது? காலைல வர சொல்லு. சார் இருக்காரா? உள்ளே இருக்கார். ம் வாங்க சார். ம் இங்கே வலிக்குதா? இங்கே இங்கே லைட்டாக ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்துருவோம். டாக்டர் டாக்டர் அண்ணனுக்கு எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பஞ்சி, நல்லா இருக்கார். அவர் எப்பயும் நல்லா இருக்கணும் டாக்டர். அவர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைப்பா, இனிமே தான். சரிங்க டாக்டர், இந்தாங்க அண்ணனோட மூத்திரம். பத்திரம். இப்படிதான் நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா டப்புன்னு சுத்து போட்டானுங்க. காசிமேடு வேற நம்ம பிள்ளைங்களாம் செதறிட்டானுங்க. அப்புறம் நான் மட்டும் தொக்க மாட்டேங்கினேன். அப்புறம் அதுக்கப்புறம் அவனுங்களை டபாய்ச்சி வச்சேன் பயணம். லைட் ஹவுஸ் வெளிச்சத்துல நூலை பிடிச்ச மாதிரி போய்கினே இருந்தேன். எதிரில் பார்த்தா சுறா ஒண்ணு ஆன்னு வருது. இந்த பாரு செம்ம கான்ல இருக்கிறேன் போயிடுன்னு அதுவும் வாலாட்டிக்கினே வழிய விட்டுருச்சு. இல்லைன்னா நீ ஒரு கையில உசுர பிடிச்சிக்கின்னு இன்னொரு கையில நீந்திக்கினே நீலாங்கர வந்துட்டேன். கியூட் நானே. ஏய் நான் சும்மா கூதல் விடாத. நான் உண்மையாண்ணா ஏச்சிப்ப அப்படியா நில்லு பஞ்சு. ஒரே சொருகலாகுதுடா. ஐயோ மாத்திரை போட்டும் கேட்கல. எங்கடா அந்த டாக்டர்? வாயா டாக்டர். மூத்திரத்தை டெஸ்ட் கத்துன்னு போய் 3 நாள் ஆச்சு. நான் உன் கதை சார் அது வந்து ரிப்போர்ட்டு வேற மாதிரி வந்திருக்கு சார். நான் மாதிரி டாக்டர் அண்ணன் என்னாச்சு? டெய்ரா நான் என் உயிருக்கு எதாவது ஆபத்தா? நான் இப்படிலாம் சொல்லாதண்ணா சார். அது வந்து உங்களுக்குள்ள ஒரு உயிருக்கு சார். நீங்க மெடிக்கல் மிராக்கிள் சார். வெளிநாட்டில் நிறைய நடந்துருக்கு சார். நான் 2 தடவை செக் பண்ணிட்டேன் சார். பாருங்க சார். நான் கொஞ்சம் காமினா சீக்கிரம்டா. டேய் நான் எங்கடா அந்த டாக்டர்? நோ நாம நியூஸ் சொல்லிக்காரு. ஸ்வீட் குத்து அம்ஸ்டனா அடேனா பஞ்சனா. நோ டென்ஷன் ஆகாதண்ணா, கத்தாதண்ணா. விட்றா விட்றா. ஏன்னா வாயு வயிறுமாக்குறல்ல. அண்ணன் தாண்டா எல்லாரையும் போடுவாரு. அண்ணனை யாரா போட்டது? மச்சான் குழந்தை பிறந்தா அம்மானு கூடுமா அப்பானு கூடுமா? குட்டித்தாரா வர போறா ஊரையெல்லாம் கலக்க போறா. குட்டித்தாரா வர போறா ஊரையெல்லாம் கலக்க போறா. காவல் இருக்கா எனக்கு இருக்கா. என்னடா என்னண்ணா நார்மலா சிசேரியனா பாக்குறியா? அடி சருப்பால. நோ என்னண்ணா கோல்டுஜி வந்துக்கிறாருண்ணா. அந்த பழையப்பீங்க அதுக்கடா இங்கே வந்துக்கிறான். செக் பண்ணிட்டியா? சேஃபா? சேஃப் தானா? போ வரேன். என்ன கோல்டு தைரியமாக வந்துட்டுக்கிற? அதான் வர வச்சிட்டியா? நானும் ரொம்ப நாளாக உன்னை பொட்டலம் கட்டணும்னு பார்த்துன்னு இருந்தேன். ஆனால் இப்போ நீ ஒரு உயிர் இல்லை 2 உயிராமே. எது வந்தாலும் பெற்றுட்டு வா, பார்த்துக்கலாம். ஏய் உடம்பு பார்த்துக்க, சூடு ஏற்றிக்காத. வரட்டா?
நோ தட்டு ஃபுல்லா மாங்கானா எனக்கு கூட தோணல பத்தியா கோல்டு ஜி தான் நோ நான் என்னடா நீ அதான் கலைக்க போறியா? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுண்ணா. எப்பா சாமி நீயாவது நம்புனிய? எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தலாண்ணா? எத்தலாம்டா வர சொல்லு. நம்ம தானே அதுக்கு போகணும். வெளில போகிற சேஃபா? சேஃப் தானா? அதான் கோல்டுஜியே கேரண்டி கொடுத்துட்டாரு. ரைட்டு காண்டே ஏத்தாத. பசங்களாம் இருக்காங்கண்ணா, பார்த்துக்கலாம் வேணா. சரிவா போகலாம். நோ உட்காருண்ணா. இந்த மாதிரி நேரத்துலலாம் ட்ராவலிங் ஒத்துக்காதுண்ணா. பஞ்சே கொளுத்திரும் உன்ன. நோ நானும் வருவேன். ஏய் நில்லுங்கடா. இன்னும் 2 டேஸ்ல டிச்சார்ஜ். முதல்ல மூடியில் நீ உட்கார்றா. உங்களை பார்த்தா ஓவரா சரக்கடிப்பீங்க போல தெரியுது. இருந்தாலும் வயிற்றுல ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்லை. டாக்டர் அப்போ நான் கர்ப்பம் இல்லையா? அறிவில்லை உனக்கு? என்ன என் மலை மாடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்குற நீ? பிரெக்னன்ட் ஆகலையான்னு? ஆம்பளையா நீ? போலீஸ் டாக்டர் டார் டார் ஆயிடுவாரு. கேட்டகளுக்கு மட்டும் பாஸ் சரியா? லூசு கூமுட்ட நீ எதுக்கு நடுவில் வந்த? நான் உன்னையும் குழந்தையும் காப்பாத்திட்டேனா? இதை விட வேற எனக்கு என்னன்னா வேணும்? டேய் அப்படிலாம் எதுவும் டாக்டர் சொல்லிட்டாரா? நான் அப்போ குட்டி தாத்தா வரமாட்டாரா? அவன் குத்துந்த விட இதானா எனக்கு வலிக்குது. அடிங் நானே உனக்கு கொண்டு சார் சாம்பிள் மாறி போச்சு சார். உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எங்க சொன்னா என்ன அடிச்சு கொண்டு போடுவீங்களான்னு தான் சார் நான் மூடி மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ டாக்டர் டாபரே உன்னால நான் கத்து குத்து வாங்கிட்டா. பிரகாஷ் குட்டி தாதா இந்த அளவுக்கு இந்த குட்டி தாதாவா இருப்பாரு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. சம்பவம் வேற மாதிரி பண்ணிருக்காரு சார். இந்த சம்பவம் எப்படி இருந்தது சார்? இட்ஸ் a very interesting idea and ரொம்ப கிளியரா இருந்தீங்க. உங்க ஜானர் என்னன்றதுல கிளியரா இருந்தீங்க. ஓகே காமெடி பண்ணோம்னா காமெடி பண்றோம். அதுலயுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கடைசியில் அவன் சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. அவன் குத்துறதோட இதுதானா எனக்கு ரொம்ப வலிக்குது. quite interesting. சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு இது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஐ ஹேட் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது பெஸ்ட் ஆக்டருக்கான கேட்டகரி. சோ அதுக்கான ஏவி இதோ உங்களுக்காக. பெஸ்ட் ஆக்டர் மேல். The nominees are சுதர்ஷன், புலரி அண்ட் நினைவிலே புது சுகம். முடியாது கீர்த்தி, என்னால நம்ம குழந்தைய கொல்ல முடியாது. ரோஹித், why not? சூப்பரா போச்சு. சுமாரா தான் போச்சு. கௌதம், டிகிலோனா அண்ட் ஒயில்ட் கார்ட். எஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தது பெஸ்ட் ஆக்டருக்கான கேட்டகரி. ஸோ இதில் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்றதுக்காக இந்த மேடையில் 2 பேரை கூப்பிட போறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். இப்போ வெறித்தனமா ட்ரெய்லர்ல பார்த்த கதிர் அவர்கள். And இவங்களோட சேர்ந்து let me welcome Meet and Eat உடைய MD Mr. புவி குமார். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. Thank you. So 3 கேட்டகரிஸ் இருக்காங்க. வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக லெட்ஸ் bring the card. பிரதர் நீங்க அதை செலக்ட் பண்ணி சொல்றதுல கண்டிப்பா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. யார் வின்னர் அப்படிங்கறத நீங்க படிச்சு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். ரஷ்மி, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வசனம் வந்து ரொம்ப பயமுறுத்துச்சு. குழந்தை வந்து ஏரியை பார்த்து ஐ மரம் காற்று தண்ணிங்கிற வார்த்தை வந்து குழந்தை எக்ஸைட் பண்ணுறதுனா பெரிய டேஞ்சர். அது அந்த வசனத்தை நீங்கள் என்ன நினச்சி எழுதுனீங்க தெரியல. ஒரு குழந்தை ஐ மரம் காற்று தண்ணின்னு சொல்லும்போது பயமுறுத்துது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை பார்த்து எக்ஸைட் பண்ணுறோம்? முந்தியெல்லாம் சின்ன வயசில் வந்து ஃப்ளைட்டு போனால் எக்ஸைட் ஆகும், புதுசாக கார் வந்து எக்ஸைட் ஆகும். வெறும் அடிப்படையாக இருக்கிற மரம் காற்று தண்ணியை பார்த்து ஒரு குழந்தை எக்ஸைட் ஆகிறது ரொம்ப பயமுறுத்துது.
சூப்பராக இருந்தது. ரெண்டாவது அதில் வந்து நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றிங்கன்னு நினச்சேன், அதில் மண்ணெல்லாம் கலந்தீங்க பாருங்கள். அது ரொம்ப கனெக்டடாக அந்த இலையை போட்டது. அது நம்ம டம்மியாக ஒரு ஏரியா க்ரியேட் பண்ண வேண்டிய இடத்துல வந்துட்டோன்னு நீங்கள் சொன்னது வந்து பயமுறுத்துச்சு, வாழ்க்கை மேலே பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அப்புறம் அந்த ஷார்ட்டை காலுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா அங்கே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போனது வந்து பிரமாதமான ஐடியா. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என் நண்பர் காளி வெங்கட் அந்த சுவத்தில் சாஞ்சு இருந்தபோது கை இப்படி வச்சுருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அது அது இல்லை, ஒரு நிமிஷம் பாராட்டினேன், அப்புறம் விளம்பரப்படுத்தலாம். பக்கத்தில் வச்சு பாராட்டலாம்ல சார்? வாங்க கட்டி பிடிச்சி பாராட்டுங்க சார் உங்கள் ஸ்டைலில். இல்லை, காளியும் நானும் மோர் தென் 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு மேலே பழக்கம். அதில் ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது சோத்தில் சாதாரணமாக சாஞ்சிருக்கலாம், கையெல்லாம் இப்படி திருப்பி வச்சுட்டு அதில் சாஞ்சி இருக்குதுங்க. அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு அரவணைப்பை தேடுற ஒரு உணர்வு அந்த எக்ஸ்பிரஷனில் இருந்தது. அப்படி தானே அது? அப்படி இல்லை, அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சார். அது பொசிஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, நான் காமெடிக்காக சொல்ல, ஆக்சுவலாக ஒரு ஆக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அந்த ஃபீலை கரெக்டாக கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இவர் ஒர்க் பண்ணி தான் பண்ணுவாப்பில் ஜென்ரலாகவே வந்து. இல்லை இந்த நான் தனியாக வச்சுக்கலாம். அது நான் சொல்ல வந்து காளி யோசிச்சு தான் ஒரு வேலையை பண்ணுவார். அது கரெக்ட் தானே? அப்படி தான் நான் பார்த்தேன் நான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் சார் சொன்ன மாதிரி அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் அதுவும் ரொம்பவே நல்லா இருந்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஏரின்னு போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து பிரமாதமான டைட்டில். உங்களுக்கு என்னோட வாழ்த்து. ஃபஸ்ட் இந்த மாதிரி டேலண்ட்ஸையும் இயக்குனரையும் இவ்வளோ பெரிய வெளிச்சம் போட்டு எங்களுக்கு காட்டின எல்லாத்துக்கும் நாளை இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. கலைஞர் டிவிக்கு நன்றி. பெஸ்ட் ஆக்டர் சுதர்ஷன் ஃபார் நினைவில் புதுசுகம் புல்லேரி. அது மட்டும் கிடையாது, உங்களுக்காக மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் கம்ப்ளீட் கிச்சன் இஸ் a ஸ்மார்ட் கிச்சன் கேஸ் ஸ்டவ்வும் உங்களுக்காக வழங்கப்படுது. ஒரு சூப்பரான பாடல் பாடுறதுக்காக இங்க 2 பேர் வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் பூஜா அண்ட் நிக்கில் மாத்தவ் on the stage. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னை தான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்ச தோளில் தூங்கிடுவேன். உனக்காக 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 வாழ நினைக்கிறேன், உசிரோட வாசம் பிடிக்கிறேன். கேட்டா நீதானோ, நேரமெல்லாம் நீதானோ, தினம் நீ தூங்கும் வரதாயே வாழ்க்கையே, விடிஞ்சுவோம் பேச்சொலி கேட்டாதா எடுப்பேன் மூச்சை, உன்னை சுமக்கிற வரவா மேலே நிழல் வந்து விழுமா, கொல்லாதே கண்ணின் ஓரமா. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசிரோட வாசம் பிடிக்கிறேன், உசிரோட வாசம் பிடிக்கிறேன். உசிரோட வாசம் பிடிக்கிறேன், உசிரோட
வாசம் பிடிக்கிறேன் உனக்காக வாழ புடவை மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக 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 வாழ நினைக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற அவார்ட் பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான அவார்ட். ஸோ அதுக்கான ஒரு ஏவி இருக்கு மேம், அதை பார்த்துக்கலாம். Categories. Best Music Director. The nominees are Benji, Nirabradi and Pulari. Cheran, Diamond and Why Not. Team Ag, Nayagan and Uyirinil Unaranum Mella. And the Best Music Director award goes to Best Music Director, Mr. Cheran. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாத்தோட மண்டையிலையும் ஓடிட்டு இருக்கிற ஒரு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். அதே புள்ளிங்கோ ஸ்டீஃபன் அண்ட் டீம் இப்போ நமக்காக அந்த ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வந்திருக்காங்க. Yes sir, பலத்த கைத்தட்டல் for Pullingo and Pulliyandango. ఏ గుంబలాగా సొద్దు అనగా అయ్యో అమ్మన కద్దు ఏ గుంబలాగా సొద్దు అనగా అయ్యో అమ్మన கத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம் எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தம்மன மயங்கி விழுந்துரும் உண்மைங்க நயன்தராவும் கூட விழுந்துரும் இப்போ புது நடிகை கீர்த்தி சுரசம் சேர்ந்து விழுந்துரும் ஏ கும்பலாக சுத்துவனங்க ஐயோ அம்மனை கத்துவோம் ஏண்டா கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம் ஆடு செத்தா பீரணிக்கு தாய கிட்ட கதைய கோத்தான் இவன் ட்ரெயின் ரோட்டில் வேர்க்கலை வித்தான் அது 2 படி பார்த்தான் அது 2 படி பார்த்தான் நட்பனா உண்மை பாசங்க பண்ண மாட்ட மோசங்க என் நண்பனை தொட்டா அவன் அவனாசங்க ஆராரா ராரா சம்பேஸ்தானோ ஃப்ரெண்டு கூட கலைச்சிக்கின்னு சுத்துன நானோ ஆராரா சம்பேஸ்தானோ ஃப்ரெண்டு கூட ஜாலி பண்ணு சுத்துன நானோ ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்கள் ஐயோ மன கத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்னை தொண்டையிலேயே கொத்துவோம் எங்கள் புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தம்மனை மயங்கி விழுந்துரும் உண்மைங்க நயன்தராவும் கூட விழுந்துரும் இப்போ புது நடிகை கீர்த்தி சுரசம் சேர்ந்து விழுந்துரும் ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்கள் ஐயோ எம்மனை கத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்னை தொண்டையிலேயே கொத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்னை தொழுகிலேயே கொத்துவோம் ஒரு தருணம் இந்த ஒரு நிமிஷத்துக்கு தான் நம்ம எல்லாருமே காத்துட்டே இருந்தோம். அந்த 32 கண்டஸ்டன்ட்ஸ் 8 பேராகி இப்போ ஒருத்தர் அதுல இருந்து ஒரு வின்னரா அந்த டைட்டில் அடிச்சு நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏகப்பட்ட திரைப்படங்களை கொடுக்க போறாங்க. அது சொல்றதுக்காக நம்ம ஜட்ஜஸ் மேடைக்கு கூப்பிடணும். So let's welcome all our lovely judges. ஒரு பலத்த கைதட்டலோட மேடையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சார். இந்த ஹோல் சீசன் எல்லா கண்டஸ்டன்ஸ் அண்ட் அவங்க எடுத்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தது எனக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். முதல் படம் எடுக்கும் போது அவங்க இருந்ததுக்கும் இப்போ இந்த படம் எடுத்துக்கிறதுக்கும் செமிஃபைனல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. அவங்களோட
growth பார்க்கறதுக்கு. Thank you all for going through this journey. And சேரன் சார், நாளை இயக்குனர் சீசன் 6ல உங்களுடைய பங்களிப்பு வந்து மிக பெருசு. நிறைய பேருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. And you're back now. So இப்போ இந்த கண்டஸ்டன்ட்டை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு சார்? முன்னாடி பண்ண படங்களையும் நான் பார்க்கும்போது உங்கள்கிட்ட டேலண்ட் எல்லாம் எனக்கு பிடிச்சது. இன்பிட்வீன் நான் வந்து ஒரு 100 நாள் வெளியில் இருந்தப்போ கூட நான் உங்களோட படங்களை பற்றி திங்க் பண்ணேன். அங்கே உட்காந்து நான் வந்து வெற்றி மாறன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்கேயோ நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கீங்க எல்லாருக்கும். ஒரு வெற்றி நம்மளோட அடையாளம் இல்லை, ஒவ்வொரு வெற்றியுமே நம்மளோட அடையாளம். எவ்வளோ தைரியங்க ஒரு ஸ்க்ரீன் பண்ணி காமிங்க என் திறமைய பாரியா எப்படி படம் எடுத்துருக்குன்னு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு தைரியம் ஒன்றும் இல்லை, வந்துருச்சு. வெற்றி தானே, கண்டிப்பாக சீக்கிரம் வரும். அனைவரும் வெற்றி இயக்குனர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யோகி சேது சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? சினிமாவுக்கு இதுக்கும் ரொம்ப குட்டி வித்தியாசம்தான். அங்கே 6 மணி நேரம் படம் எடுத்து சுருக்கி ஷார்ட்டாக 2 மணி நேரம் சொல்கிறாங்க. நீங்கள் 10 நிமிஷத்தை பெருசாக்கி நீங்கள் 2 மணி நேரம் சொல்லணும். இதுதான் வித்தியாசம். ஸோ அதை அதிகமாக எடுத்து குறைப்பது, இது குறைந்ததை அதிகமாக எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன வருது, ஒரு சீன் அழகாக பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஒரு கதையாக சொல்லும் பொழுது லேயர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ராஷ்மி வெகுவாக பாராட்டுறீங்க. அப்பா பையனுடைய உறவை பற்றி எடுத்தீங்க. ஒரு மேல் எமோஷனல் இஷ்யூவை ஒரு ஃபீமேல் எடுத்தது மேல், ரொம்ப அழகான பதிவு. அதில் லேயர்ஸ் இருந்தது. அப்போது நாளைக்கு தண்ணியில் ப்ராப்ளம் வரப்போகுது, இன்றைக்கி இவ்வளவு தான் இயற்கை அப்படின்னு ஒரு லேயர்ஸ் இருந்தது. அதுவும் ஒரு விதமான படம். அவர் தாப்பா இருக்கார், அப்புறம் குட்டி தாதா. நீங்கள் 2 பேருமே ஒரு உதாரணம் சொல்லணும். இப்படியும் பார்க்கலாம். டைரெக்டாக இவங்க அடுத்த படம் ஃபுல்லாக ஃபீச்சர் ஃபிலிம் டைரக்ட் பண்ணக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இவர்கள். கையில் ஒரு 2 மணி நேரம் தாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் பின்னிடுவீங்க நீங்களாம். ஹவு டு கட், வேர் டு கீப் த கேமரா அப்படின்னு. ஆஸ்டியர் ஃபில்ம் மேக்கிங் ஒன்று இருக்குது. குவைட் அண்ட் மரியாதைக்குரிய பால் மகேந்திரா ஸ்கூல், அதுலேயும் இருக்காங்க. இந்த லவ் யூன்னு ஒரு படம், துணைன்னு ஒரு படம், லூப்பு அப்படின்னு படம். இவங்க எல்லாமே ஆசிரிட்டி, இங்கே தான் கேமரா வைக்கணும், இவ்வளோ தான் சொல்லணும், இதுக்கு மேலே கூடாதுன்னு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க. நீங்களாம் நாளைய இயக்குனர் இல்லை, இன்றைய இயக்குனர் நீங்கள் எல்லாமே. அந்த விதத்தில் இப்போ எங்களுக்கு அந்த ஜூரிங்கிற அவருக்கு ஒரு பிடித்த விஷயம், எனக்கு பிடித்த விஷயம்னு இருக்கும். அதெல்லாம் அப்பாற்பட்டு உள்ளே உட்காந்து எனக்கு அனலைஸ் பண்ணது என்னென்னா, ஒரு கருத்து இருந்தால் போகிறோமா. அப்போ நான் தியேட்டரில் ஆடியன்ஸ் உட்கார மாட்டேன். நாளை இயக்குனரில் நாளை ஆர்ட் ஃபில்ம் மேக்கர், ஐயோ அது வேலைக்கு ஆகாத. அப்போ வெறும் நல்லா டைரக்ட் பண்ணுறான். அப்போ கதாசிரியர் பின்னாடி அழிஞ்சுன்னு அவன் லாய்க்கு இல்லையா. இப்படி எலிமினேட் பண்ணி ஃபைனலாக தோற்றவர்கள்ன்றீங்க யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு வாய்ஸ் சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். அவர் தான் சிவாஜி கணேசன். 13 படம், ஃபர்ஸ்ட் 13 ஃபில்ம்ஸ் ஃப்ளாப்பு, அவர் தான் அமிதாப் பச்சன். இதெல்லாம் தோல்விங்கிறதுக்காக சொல்லலை, யாரோ ஒருத்தர் ஒரு விதமாக எடை போடுகிறார்கள். உங்களை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஃபார் யுவர் செல்ஃப். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த சீசன்ல யாருக்கு எந்த இடம் போக போகுது? ஓவர் டு வெற்றிமாறன் சார். 8 படங்களும் பார்த்தோம். பார்த்துட்டு இதில் டாப் 3 சொல்கிறதுக்கு முன்னாடி we have one special mention here. அந்த ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, மேவரிக் டைரக்டர் ஆஃப் த சீசன் அப்படின்னு ஒரு மென்ஷன். தட் we want to give it to மதன் தாப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதன் தாப்பா. இப்படி ஒரு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. எப்படி இருக்கு உங்களுக்கு? தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளை இயக்குனர் டீமுக்கு, நாளை இயக்குனர் க்ரூ, மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் என் கூடயே ஸ்டாண்ட் பையாக இருந்ததுக்கு, ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் ஹியர், தேங்க்யூ ஸோ மச். Now we'll announce the 3rd best film, Loop. அஸ்வின் 3rd place அடிச்சிருக்கீங்க நாளை இயக்குனர் சீசன் 6ல. உங்களுக்கு அந்த அவார்ட் மட்டும் இல்லாம உங்களுக்காக மீட் அண்ட் ஈட் வழங்கக்கூடிய 5000 worth gift voucher, சத்யா வழங்கக்கூடிய 55 inches TV உங்களுக்காக. So mom and dad, this is for you. Oh. So I made you proud, and specifically I would like to thank my brother also. He is my role model. I got to learn a lot from him, and my wife also. 2nd best film of the season, Kutti Dada. Congratulations, உங்களுக்கும் மீட் அண்ட் ஈட் வழங்கக்கூடிய gift voucher and also சத்யா வழங்கக்கூடிய 55 inch LED TV உங்களுக்காக பரிசா இருக்கு. and 2வது இடம் பிடிச்சிருக்கீங்க. How happy and how satisfied are you?
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. முதல்ல என் கசின் பாலு, எங்கள் அண்ணன் ஜெயச்சந்திரன், ஏன்னா ஃபண்டிங்லேருந்து எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணது. கையில் காசு இல்லை, ஸோ எல்லா விஷயத்துலையும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணது அவங்க. ஹோல் ஃபேமிலி, கசின்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் என் டீம், முக்கியமாக கேமராமேன் சொர்ணகுமார், எடிட்டர் ஷிபு, மியூசிக் டைரக்டர் தனுஜ், இன்னும் எல்லாருமே ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க இல்லாமல் இல்லை. நான் தூங்காமல் இருக்கலாம், அவங்களும் எனக்காக பயங்கரமாக தூங்காமல் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஸ்டேஜுக்கு வந்தால் நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். All the very best and congratulations. Nadia ma'am, please மேடைக்கு வாங்க, and all the other dignitaries in the front stage, please மேடைக்கு வாங்க. நாளைய இயக்குனர் சீசன் 6 அந்த டைட்டில் யார் கைக்கு போக போகுது? ஓகே சார், ஆடியன்ஸ், கான்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தயாரா இருக்காங்க சார். அந்த வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுங்க சார். The title winner is எங்க ஏரி. Congratulations, Rashmi. I cannot take this award alone. You know the reasons. They have to come here. All my people, your team my and your parents. family. I've lived in many states in India. There's nothing like this platform anywhere in India. Chennai has always been welcoming, but from March to now, I really feel a part of here, you know, Chennai, this culture, everything. Thank you very much. Meet and Eat Family Restaurant வழங்கக்கூடிய gift voucherயும் நீங்க கொடுத்துடலாம். And அது மட்டும் இல்லாம சத்யா வழங்கக்கூடிய 55 inches LED TV அவங்களுக்கு பரிசா கிடைக்குது. So total team எல்லாருக்குமே நன்றி. இது சீசன் 6 இதோட முடியுதுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஷோல உங்களை நாங்க மறுபடியும் சந்திக்கிறோம். இது கலைஞர் டிவி மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் நாளைய இயக்குனர் சீசன் 6 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை மினிஸ்டர் வைட் வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் சத்யா தீபாவளி சூப்பர் ஆஃபர் கோ ஸ்பான்சர்ட் பை ரேவதி ஸ்டோர்ஸ், தி பெஸ்ட் ஷாப் ரெடில்ஸ் சென்னை மற்றும் நிப்பான் ஃபர்னிச்சர்ஸ். Thank you. கனவை துரத்தி போடு வேகமாக போடு கெட்டி புடுங்கி கட்டியுமே வாய்ப்புகள் ஒரு முறையாமைய பயன்படுத்தி கொண்டு போலாம் சரியான பாதையை நீ தேடு சாகும் வரை போராடு கனவை நிஜமாக பிரித்து கொண்டு நீ தூங்கு நீயும் வந்து கெட்டா சொல்லு நாளைக்கு இயக்குனர் என்றே கனவுகள் பிறக்குது முத்திரை பதிக்க மேடை அழைக்குது திறமைகளும் திரையேற துடிக்குது உன் படைப்பு உலகாட போகுது ஒளி ஒளியோடு சிந்தனை சேர்த்திடு உந்தன்